Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 12th சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்பில் இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 இந்த 3 சம்ஸையும் பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டில் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் prepare trading account for the year ended 31st 12 2016. இதில் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1/1/2016 10,000, தென் பர்ச்சேசஸ், சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக். இந்த 4 ஐட்டமும் வச்சு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்துலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு உங்களுக்கு சைடில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் மீன்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் with the intention of making profits. Trading with the intention of what is that? Making profits. Profits make பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரேடிங்கே பண்ணுறாங்க. ஒரு பொருளை வாங்குறது, விற்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம். இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், டெபிட் சைடு என்னென்ன ஐட்டம் வரும்னு பாருங்கள். ஹெட்டிங் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December. இயர் எண்டில் 2016 தானே கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இயர் போட்டுடணும். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. டெபிட் சைடு பர்டிகுலர்ஸில் 2 ஓப்பனிங் ஸ்டாக் 10,000, 2 பர்ச்சேசஸ் 26,100, தென் கிரெடிட் சைடு பை சேல்ஸ் 40,600, பை க்ளோசிங் ஸ்டாக் 13,500. இப்போ இந்த 4 ஐட்டமும் அப்ளை பண்ணிவிட்டு எந்த சைடு அதிகமாக இருக்குது, டெபிட் சைடா கிரெடிட் சைடான்னு செக் பண்ணணும். கிரெடிட் சைடு தான் அதிகமான டோட்டல் இருக்குது. 40,600 + 13,500 54,100. அதிலிருந்து டெபிட் சைடு 36,100 மைனஸ் பண்ணால் 18,000. இந்த 18,000 தான் கிராஸ் ப்ராஃபிட். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். 2 கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். இந்த கேரி டவுன் வந்து அடுத்த அக்கௌண்ட் இருக்குல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தென் illustration 2ல from the following balances extracted from the books of Lavanya and Sons prepare trading account for the year 31st March 2016. இதில் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், கேரேஜ் இன்வர்ஸ், வேஜஸ், ஃபியூயல் அண்ட் பவர், க்ளோசிங் ஸ்டாக். இல்லை கேரேஜ் இன்வர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இட் மீன்ஸ் அமௌண்ட் பெய்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் த கூட்ஸ் purchased to the godown. இது எல்லாமே ஃபேக்ட்ரி லெவலில் குடோனில் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து சேர்ற வரைக்கும் அந்த கூட்ஸ் அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் தான் கேரேஜ் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். வேஜஸ் உங்களுக்கு தெரியும், அந்த லேபரர்ஸ்க்கு அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை செய்கிற லேபரர்ஸ் கொடுக்கக்கூடிய வேஜஸ். ஃபியூயல் அண்ட் பவர்னால் காஸ்ட் இன்கர் டுவோர்ட்ஸ் கோலாக இருக்கட்டும், கேஸு, ஃபியூயலு டு மேக் த கூட்ஸ் சேலபிள். இது வந்து இட் இஸ் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ கூட்ஸை அது சேலபிளாக மாற்றுறதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ், கோலு, கேஸு, ஃபியூயலு, அதான் பெட்ரோல், டீசல், அந்த மாதிரி ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைக்கூடிய அந்த ஆயில் ஐட்டம்ஸ் அதெல்லாம். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த புக்ஸ் ஆஃப் லாவண்யா அண்ட் சன்ஸ் போட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017. டெபிட் சைடு என்னென்ன வரும், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதை மைனஸ் பண்ணி நெட் பர்ச்சேஸ் போட்டுடணும். அப்புறம் கேரேஜ் இன்வர்ஸ், வேஜஸ், ஃபியூயல் அண்ட் பவர் எல்லாம் டெபிட் சைடு வரும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கிரெடிட் சைடு சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணால் 70,500 பை க்ளோசிங் ஸ்டாக் 18,000. இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. 70 + 18 வந்து 88,500. டெபிட் சைடு ஐட்டத்தில் ஆட் பண்ணால் உங்களுக்கு 88,500லேருந்து டெபிட் சைடு ஐட்டத்தை மைனஸ் பண்ணி பேலன்ஸு 18,300 இஸ் த கிராஸ் ப்ராஃபிட். 2 கிராஸ் ப்ராஃபிட்னு போட்டிருக்கோம். தென் தேர்டு சம் பாருங்கள்.
From the following information, prepare trading account for the year ending 31st December 2017ல என்னென்ன ஐட்டம் இருக்கு? ஓப்பனிங் ஸ்டாக், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர் 12,000. அப்படின்னா என்னன்னு பாருங்க. எக்ஸ்பென்சஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் கூட்ஸ், எக்ஸாம்பிள் ஒரு ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், கோல் அண்டு கேஸு, வாட்டரு, பவரு, ஃபேக்ட்ரி ரெண்ட்டு, இதுக்கான செலவுகள் எல்லாமே காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சரில் வரும். கோலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர் ஹெட்டிங்கில் வரும். அப்புறம் கேஷ் பர்ச்சேஸ், சேல்ஸு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேரேஜ் இன்வர்ஸு லாஸ்ட் சம்லேயே பார்த்துட்டோம். ஃப்ரைட் அவுட்வேர்டுனா இட் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ நாட் அப்பியர் இன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். இது வந்து அவுட்வேர்ட்ஸுன்ற வேர்டு. இப்போ கேரேஜ் இன்வர்ஸ், கேரேஜ் இன்வர்ஸ் மட்டும்தான் டெபிட்டில் வரும். அதே மாதிரி அவுட்வேர்ட்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போயிடும். அதே மாதிரி ஃப்ரைட் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்ற வந்தாலே அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் இந்த அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் இதை அப்ளை பண்ணணும். அப்புறம் கோல் அண்டு ஃபியூவல் பார்த்துருக்கோம். டாக் சார்ஜஸ் ஆன் பர்ச்சேசஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். டாக்னா என்னது? ஷிப்பிங் த கார்கோ சார்ஜ். ஷிப்பிங் வந்து த்ரூ த ஷிப்பு, போட்டு, அந்த மாதிரி கூட்ஸை வந்து இறக்குமதி பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறது, அந்த கார்கோ சார்ஜஸை தான் டாக் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். இம்போர்ட் டியூட்டி ஆன் பர்ச்சேசஸ். இம்போர்ட் டியூட்டினா என்ன? டாக்ஸஸ் பெய்ட் ஆன் இம்போர்ட் கூட்ஸ். இம்போர்ட் கூட்ஸுக்கு டேக்ஸ் பே பண்ணுறல, அதுதான் இம்போர்ட் டியூட்டி. தென் வேஜஸ்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், கிரெடிட், பர்ச்சேஸ், சேல்ஸு, அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2016. இல்லை டெபிட் சைடு என்னென்ன வரும்? ஓப்பனிங் ஸ்டாக், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர். பர்ச்சேசஸில் 2 பர்ச்சேசஸ் இருக்குது, கேஷு, கிரெடிட். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டனை மைனஸ் பண்ணி 93,000 நெட் பேலன்ஸை போட்டுடணும். கேரேஜ் இன்வர்ஸ், கோல் அண்ட் ஃபியூயல், டாக் சார்ஜஸ், இம்போர்ட் டியூட்டி, அப்புறம் வேஜஸ், அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டோம். கிரெடிட் சைடு பாருங்கள், சேல்ஸில் கேஷு, கிரெடிட் இதில் ஆட் பண்ணி ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன் மைனஸ் பண்ணால் 1,42,000. இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது? எல்லா ஐட்டமும் அப்ளை பண்ணிட்டோம் எக்ஸப்ட் வாட் இஸ் தட்? ஃப்ரைட் அவுட்வேர்ட். நோட்ஸில் பாருங்கள், ஃப்ரைட் அவுட்வேர்ட் வில் நாட் அப்பியர் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட், இட் இஸ் நாட் ஏ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை, இன்டைரக்ட், அதனால் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது, அதனால் அதை அப்ளை பண்ணலை. இப்போ மற்ற ஐட்டம்லாம் அப்ளை பண்ணிட்டு டோட்டல் பார்க்கணும். கிரெடிட் சைடு, டெபிட் சைடு அதிகமாக இருக்குன்னா டெபிட் சைடு தான் இந்த சம்மில் அதிகமாக இருக்குது, அதனால தான் கிராஸ் லாஸ். இப்போ 1,87,000 ஹையஸ்ட். இப்போ பாருங்கள், டோட்டல் 50,000, 12, 93, 4,000, 2,500, 4,000, 3,500, 11,000, இதெல்லாம் ஆட் பண்ணால் 1,87,000. இது டெபிட் சைடு. கிரெடிட் சைடு 1,42,000 மட்டும்தான் இருக்குது. அப்போது 1,87,000லேருந்து 1,42,000 மைனஸ் பண்ணால் 45,000 இஸ் த கிராஸ் லாஸ். கிரெடிட் சைடு கம்மியாக இருக்குது, அதனால் லாஸ். அதே கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.